Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் அத்திப்பட்டி கிராம விவசாயிகள் தங்களிடமிருந்து சேலம் மாநகராட்சி பிரித்த 1400 ஏக்கர் நிலத்தை மீண்டும் வழங்க கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளர் கண்ணன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஒன்றியம் அத்திப்பட்டி சூரியூர் மக்கள் பயன்படுத்தி வந்த 1400 ஏக்கர் நிலத்தை கடந்த 2004ஆம் ஆண்டு மாநகராட்சி நிர்வாகம் அது நீர்நிலை பகுதி என கூறி மாநகராட்சி மற்றும் வருவாய்த்துறையினர் அதனை தங்கள் வசம் ஆக்கிரமிப்பு நிலம் என கூறி தங்கள் வசம் எடுத்துக்கொண்டனர். ஆனால் அந்த நிலத்தை கடந்த 20 ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் அப்படியே தரிசு நிலமாக போட்டுள்ளனர். அதே நேரத்தில் இந்த நிலத்தை பறிகொடுத்த 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் தங்களாலும் பயிரிட முடியாமல் மாநகராட்சியும் பயன்படுத்த முடியாமல் வீணற்று கிடக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் பல்வேறு வகையான சட்ட போராட்டம் நடத்திய போதிலும் அவர்களின் வறுமை காரணமாக சட்ட போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியவில்லை. இதன் காரணமாக தற்போது மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசிடம் வலியுறுத்தி தங்கள் நிலத்தை மீண்டும் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அகில இந்திய விவசாயிகள் மகாசபை சார்பில் கடந்த 9ஆம் தேதி முதல் 6வது நாளாக இன்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இவர்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடரும் நிலையில் இவர்களுக்கு போலீஸ் மட்டும்தான் பாதுகாப்பு வழங்குகிறார்கள் தவிர மாவட்ட வருவாய்த்துறையோ மாநகராட்சி அதிகாரிகளோ இவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இது குறித்து நம்ம விளக்குவதற்காக போராட்டத்துக்கு தலைமை வைக்கும் விவசாயி மஞ்சமுத்து இணைந்துள்ளார். அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, எத்தனை வருஷமா போராடுறீங்க? உங்களுடைய போராட்டத்தை அரசு கண்டுக்கலன்னு சொல்றீங்க, என்ன காரணம்? ஐயா, நாங்கள் 2004 தொடர்ந்து இது போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இது ஏற்கனவே விவசாய நலமாக இருந்தது. விவசாய நலத்தை நாங்கள் மீண்டும் தவறான முறைகள் அரசாங்கம் தவறான தகவல்களை சொல்லி நீதிமன்றத்தில் நீதி பெற்று எங்களை எழுப்பிட்டாங்க. தற்பொழுது அந்த நீதிமன்றத்தையும் ஏற்றுக்கிட்டால் கூட அதில் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பின்படி அவங்க ரெக்கார்டின்படி நிலம் எடுக்கலை. ரெண்டாவது 20 வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டோம். அந்த நிலமானது அவங்களையும் எடுத்து 20 வருஷமாக எதுவும் பயன்படுத்தலை. எங்களையும் பயன்படுத்தாமல் விவசாய நிலத்தை பால் பண்ணி தற்போது எதற்குமே பயன்படாமல் தரிசாக கிடைக்கிறது. அதனால் நாங்கள் மீண்டும் அந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி மீண்டும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். இது காரணமாக இன்று 6 நாள் போராட்டமாக நில மீட்பு போராட்டம் என்ற முறையிலே நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டோம். இதுவரைக்கும் மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் 6வது நாள் போராட்டமாக நாங்கள் எங்கள் நிலத்தை உள்ளே புகுந்து சுத்தம் செய்து விவசாயம் செய்வதற்கு தொடர்ந்து போராடி முன்னேறி கொண்டே இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வந்திருக்கு. அப்படி எதிராக தீர்ப்பு வரும்போது அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைக்கு உங்களுக்கு என்ன காரணம்? ஐயா, அப்படி அவங்க தீர்ப்பு வாங்கும் பொழுது எங்கள்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. தற்போது அந்த தீர்ப்புக்கு பின்னால் தான் தகவல் உரிமை சட்டம் 2005 தான் வருது. நாங்கள் 2007 அந்த தகவல் உரிமை சட்டத்தை போய் கிட்டத்தட்ட 8-10 வருஷமாக அந்த தகவல்களை வாங்கி அதனுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட மோசடி அரசாங்கத்தில் செய்யுது. அரசாங்கம் என்ன பண்ணுறதுன்னா 1985 ஒரு ஆப்பாதி மட்டும் முனிசிபாலிட்டியில் வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்து அவங்க அந்த தீர்ப்பை பெறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற தீர்ப்பெல்லாம் நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் போகும்போது ஏகப்பட்ட மோசடி இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் அரசாணை ஒன்று ஏற்கனவே 1920 அவங்க அரசாணை உத்தரவிட்டு சில கண்டிஷன்லாம் போட்டு மாநகராட்சி தண்ணி தான் எடுத்துக்கணும், வேறு எதுக்குமே எந்த நிலத்தையும் பயக்கூடாது சொல்லி 834 ஏக்கர் 45 சென்ட் ப்ளஸ் RF 1071 ஏக்கர் 66 சென்ட் இது ரெண்டையும் சேர்த்து தான் ஏரியா பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தற்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாரஸ் 1071 ஏக்கரை தெரிவிக்காமல் எங்களுடைய அதாவது ஏரியை ஒட்டி இருக்கிற எங்களது விவசாய நிலத்தை ஏரியோட சேர்த்துட்டு இது ஏரின்னு சொல்லி ஒரு வரைபடத்தை காட்டி அவங்களை எழுப்புறாங்க. ஆனால் அந்த ஏரி உண்மையாக விரிவாக்கம் செஞ்சது வேறொரு வரட்டாறு கூட்டான்னு சொல்லி அந்த தண்ணி சேர்க்கறதுக்கோசரம் அத்திப்பட்டி ஏரி கிராமத்தில் சர்வே எண் 303 65 ஏக்கருக்கு மேலே அது சின்ன சின்ன ஏரிகள்னால ஒரு குட்டைகள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து இந்த 1071 ஏக்கர் 66 சென்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சேர்த்து தான் ஏரி உருவாக்கு. அதெல்லாம் மறைச்சிட்டு இப்போ 2004க்கு பின்னால் அதனுடைய புலப்படங்கள் கூட கோர்ட்டில் கொடுக்கல. ஒரே இடங்கள் 85 அதை மட்டும் காட்டி தீர்ப்பாங்க. அதில் இவங்க எந்த தீர்வும் காண முடியாது. அதனுடைய விளக்க பட்டியல் வந்தால் தான் தெரியும். அது கோர்ட்டில் கொடுக்கணும், அவங்களும் தீர்ப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னால் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையை பார்க்க ஏகப்பட்ட மாதம் எடுக்குது. அதாவது மாவட்ட நிர்வாகம் சரி மாநகராட்சி நிர்வாகம் சரி கடந்த 6 நாட்களாக போராடி வரும் இவர்களை கண்டுகொள்ளவில்லை. மாநகராட்சி அதிகாரிகளும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த வருகிறோம் என்று ஏமாற்று வேலையில் ஈடுபட்டு வருவதாகவும் அதன் காரணமாக தாங்கள் பறிகொடுத்த நிலத்தை தாங்களே களமிறங்கி அதனை மீண்டும் விவசாய நிலமாக மாற்ற இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் இவர்கள் கோரிக்கை செவி கொடுத்து கேட்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.